இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உடம்புக்கு எதுவும் முடியலையா? இல்லையே, உடம்பு கூட சுடலையே. என்னாச்சு? என்னடா தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? முகமெல்லாம் இருண்டு போயிருக்கு. இல்லாத நம்ம வீட்டுக்கு வந்தால அருந்ததி, அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவளை பத்தி யோசிக்க என்ன இருக்குடா? ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்துறவ, குழந்தைங்களுக்கு நாட்டியத்தை சொல்லித்தரவ, ஆனா அவ அப்படியே நடந்துகிட்டா. ஏதோ ஒரு பொம்பளை ரவுடி மாதிரில நடந்துகிட்டா. மாமா ஊர் தலைவர்னு தெரிஞ்சும் நம்ம வீட்டுக்கே வந்து அவர் முன்னாடியே மாயாவை மிரட்டிட்டு போறா. அவளால மாயாவுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்காத்த. என்னடா நீ எவ்வளவு ஒருத்தி மிரட்டினான்னு அதுக்கெல்லாம் நீ பயந்துருவியா என்ன? இது பாரு, நீ மாயாவோட புருஷன். உன் பொண்டாட்டியும் உன் கண்ணு முன்னாடியே ஒருத்தி மிரட்டினா இப்படிதான் பயந்து மலைச்சு நிப்பியா? அவளுக்கெல்லாம் நீ பயப்படுறது தெரிஞ்சா மாயா என்னடா நினைப்பா? அத்த, ஆனாலும் நான் எல்லா நேரமும் மாயாவோட பாதுகாப்புக்காக அவ கூடவே இருக்க முடியாதுல்ல. நீ அவ கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா நீ அவ கூடவே இருக்கேங்கிற நினைப்பு மாயாவுக்கு வரணும். அவளை மிரட்டின அந்த அருந்ததிக்கு கூட அந்த நினைப்பு இருக்கணும். இத பாருடா, சம்பாதிச்சு கொடுக்கறவன் மட்டும் புருஷன் இல்லடா. தான் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பா இருக்கிறவனும் தான் புருஷன். புரியுதா? புரியுதாத்த? உன் அம்மாவுக்கு மாயா டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சதுல துளி கூட விருப்பம் இல்ல. ஆனா உன் அம்மா சொல்லிட்டாளேன்னு நீ எல்லாத்துக்கும் தலையாட்டாம மாயாவுக்கு துணையா இருக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? அத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அதே மாதிரி எவ்வளவு ஒருத்தியால உன் பொண்டாட்டிக்கு ஆபத்து வந்தா நீ எதிர்த்து நிக்கணும். வர எதிர்ப்பெல்லாம் அடிச்சு நொறுக்கணும். ஒரு புருஷனா நீ தாண்டா அவளை நல்லபடியா பாத்துக்கணும். சரிங்க அத்த, மாயாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நெருங்க விடாம நான் அவளை பத்திரமா பாத்துக்குவேன். ஒரு நல்ல புருஷனா நான் என்னைக்கும் அவளுக்கு துணையா இருப்பேன்.